அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சாய் பெட்ஸ் கார்த்தி பேசுகிறேங்க. இந்த வாரம் சேலம் மணியனூர் சந்தையில் வந்து என்னென்ன பெட்ஸ் வந்திருக்கு, அதோட விலை நிலவரம் என்ன, எப்படி குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்ப்பான். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்க. வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த லீவ் டைமுனாங்கனால தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கீழே போட்டு விற்றுட்டு இருந்தாப்புல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீவ் டைமுனாங்கனால ஒரு ஸ்டாண்ட் ஆங்கிள் மாதிரி ரெடி பண்ணிட்டாரு. சரி, கொஞ்சம் வியாபாரம்லாம் லீவ் டைமில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 100 சொல்லி விற்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 கோல்டு ஃபிஷ்ஷு, இல்லைனா கௌரா ஃபிஷ்ஷு, ஒரு 4 கௌரா ஃபிஷ்ஷு, ஒரு 3 பேர் 4 பேர் வந்து மௌலி ஃபிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த 100 என்னென்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பேக்கெட் பண்ணி விற்கிறாப்புல தம்பி. சரி, லீவ் டைமுனாங்கனால இப்போ வந்து கொஞ்சம் எல்லாம் நிறையா பேர் வந்து கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வியாபாரம் எப்படி இருக்குதுன்னு தெரியாமல். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் இவர் ஃபேன்சி கப்பீஸ், அப்புறம் வந்து லக்கான்புராலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா லக்கான்புரா வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பேர் வந்து 1200 சொல்கிறாரு, பட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. டெய்லுமே வந்து பார்த்திங்கன்னா 2 அடுக்காக இருக்குது. ஸோ லக்கான்புராவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்து 40 வால் 50 வால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி வந்து ஒரு 10 வால் இருந்தாலே ஒரு அதிசயமாக இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது, வால் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது, நல்லாயிருக்கு. பட் அந்த பழைய வெரைட்டிஸ் எல்லாம் புறாலாம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க முடியல. அந்த வெரைட்டிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி கப்பீஸ் எல்லாமே வச்சுருக்காரு இவர். எது எடுத்தாலுமே வந்து பேக்கெட் வந்து 150 ரூபா. அப்புறம் பீட்டாஸும் வச்சுருக்காரு, ஃபுல் மூன் பீட்டாவும் வச்சுருக்கிறாரு. அதுவும் வந்து ஒரு பீஸ் 150 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே வச்சுருக்கிறாரு. கொஞ்சம் எல்லாம் பசங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாரு. இது வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஆடு சந்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் வந்து அதிகமாகவே ஆடுங்கள்லாம் வந்திருந்தது. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற மாதிரி, யாருங்க நீங்கள், எந்த சேனலுங்க அப்படி இப்படிலாம் சொல்லி கேட்டார். எடுங்க, கொஞ்சம் நல்லா எடுங்க அப்படி இப்படின்னு சொன்னார். அவர் ஏதோ கொஞ்சம் ஆடெல்லாம் கொஞ்சம் வியாபாரம் ஆகலன்னு சொல்லிட்டு மன வருத்தத்தில் நின்றுட்டுருக்கிறாப்புல. ஆடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய ஆடுங்கள்லாம் வந்திருக்குங்க. அதான் எங்கள் லோக்கல் வியாபாரி அவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஆடுங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே சந்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தந்த ஊர்லேயே நம்ம வந்து ஆடுங்கள்லாம் வாங்கிக்கலாம். அதாவது ரொம்ப கம்மியாக கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஊர்லேருந்துலாம் வந்து வாங்குவாங்க. பட் இங்கே வந்து ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு வந்து ரேட்லாம் ஒன்றும் கம்மி கிடையாது, நார்மல் ரேட் தான். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வளர்த்துறவங்க எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக இங்கே விற்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து கடை வச்சுருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் ஆஃபரில் கிடைக்குது. ஸோ அது மட்டும் தான் ஒரு பெனிஃபிட்டு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிங்க இந்த மாதிரி நடுவில் மீடியேட்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வந்து எல்லாமே அடல்ட்டாக இருக்குங்க. பேர் வந்து 400 ரூபா சொல்கிறாரு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அடல்ட்டு, எல்லாமே கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பேர் வந்து 400 ரூபா. ஒட்டுக்கா நீங்கள் எடுத்துகிற மாதிரி தான் கம்மியாக பேசி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே கூண்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்ததுனால எல்லாம் வந்து அதுங்களா மேலேயே வந்து கொஞ்சம் எல்லாம் அசிங்கம் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கலர்லாம் கொஞ்சம் கம்மியாகிருக்கு. பிஜிஎன் வந்துட்டு இது பாருங்கள், பியூட்டி ரோமரு சிக்ஸுங்க, எல்லாமே பியூட்டி ரோமர் சிக்ஸு. பேர் வந்து 800 ரூபா சொல்கிறாரு. கலர் வந்து பார்த்திங்கன்னா தாமரை கலரு, ஜெட் பிளாக்கில் இருக்குங்க, 2 கலரில் இருக்குது. இது பிளாக்கு, நார்மல் பிளாக்கு. அப்புறம் சிராஜ் குஞ்சுங்களும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இவர் வந்து அடல்ட்டு பேர் பியூட்டி ரோமர் வந்து ஒரு 3 பேர் வச்சுருக்காருங்க, அது கொடுக்க மாட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இறங்குற சிக்ஸு மட்டும் எடுத்துகிட்டு வந்து சந்தையில் வந்து விற்கிறாரு. நம்ம ஃப்ரெண்டு தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணந்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறாரு. அந்த புறா வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கான் குஞ்சுங்க வந்து பார்த்திங்கன்னா 700 800 அந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து கூட்டமாக தான் இருக்குது. ஏன்னா லீவ் டைமுனாங்கனால வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாகவே வந்துகிட்டே இருக்குது. ஸோ மெயின் என்னான்னு ஒன்று பார்த்திங்கன்னா, நீங்கள் சந்தையில் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக பேசி வாங்கணுங்க. அதுதான் உங்களோட டேலண்ட்டு. ஏன்னா டேரெக்டாக பார்ட்டிகிட்டேருந்து வாங்கும்போது வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். இவர் இந்த தம்பி புதுசாக போட்டிருக்காரு, பேக்கெட் 100 ரூபா அவர் விற்கிறாரு. இப்போ லவ் பேர்ட்ஸ் வந்து வச்சிட்ருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா லாட்டாக கொடுத்துட்டாரு. பேர் வந்து 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டார் லாட்டு. எல்லாமே நல்ல கலர்ஸாக இருக்குது, ஸ்பேங்கிள், ரெட் ஐ எல்லாமே கலந்துருக்கு. லாட்டாக எடுக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட் போட்டு 300 ரூபான்னு கொடுத்துருக்காரு.
ஒரு பேர் வாங்குற மாதிரி தான் 400 தான் கொடுப்பாரு. இவரும் நம்ம ஃப்ரெண்டு தான். ஒரு டைமில் எல்லாம் ப்ரீட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து நடுவில் நிறுத்திட்டார். இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் ப்ரீடிங் போட்டிருக்காரு. இதில் பாருங்கள் எல்லாமே லைன் எல்லாமே நல்லாயிருக்கு. 1200 சொல்கிறாரு ஜோடி வந்துட்டு. ஓமர் புறா எல்லாமே சப்ஜா குல்தாரில் இருக்குது. நல்லாயிருக்கு, கலரிங் நல்லாயிருக்கு. புறாவுமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஓமர் பீஜன் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதுலேயே லக்கான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கருணப்புறா 1200 சொல்கிறாரு. பட் பின்னாடி வந்து மண்டையில் வந்து கொஞ்சம் முடி வந்து கொட்டின மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்து நம்ம எந்த பெட்ஸ் வாங்கினாலும் நம்ம வந்து பார்த்து வாங்கணும் நம்ம சந்தையில் வந்துட்டு. இது பாருங்கள் தவடால் கண் வந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆரஞ்சு கலரில் நல்லாயிருக்கு தவடால் புறா. முயல் அடல்ட்டு முயல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கலர் ப்ரௌன் அதெல்லாம் மிக்சிங்கில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காக்டெயிலு. இது எல்லாமே அடல்ட்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபான் கலர் இருக்குது, க்ரே கலர் இருக்குது. எல்லாமே மிக்சிங்கில் போட்டிருக்காங்க. பேர் வந்து 2000 சொல்கிறாங்க. எது எடுத்தாலும் 2000 சொல்கிறாங்க. நம்ம செக் பண்ணி நம்ம வாங்கிக்கணும். மேல் ஃபீமேல் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சால் நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 3500. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 கிலோ வெயிட் வருங்க. சைஸ் நல்லா இருக்குது, கலரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேவல் நல்லா தெளிவாக இருக்குது. 3500 வருது. இந்த சேவல் வந்து பாருங்கள் கீரி கலரு வால் சேவல். வால் நல்லா சூப்பராக இருக்குது, மீட்ரு வால் மாதிரி நல்லாயிருக்கு. 4500 சொல்கிறாரு. நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது கோழி வந்துட்டு. நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து ரேட் வந்து நம்ம கம்மி பேசி வாங்கலாம். நம்ம கலரும் நல்ல கலரு. வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் லென்த்தாக இருக்குது, மீட்ரு வால் மாதிரி நல்ல லென்த்தாக இருக்குது. இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா 4000 வருதுங்க. சேவல் நிற்கிற ஸ்டைலே கொஞ்சம் நல்லாயிருக்கு. வாலும் நல்லாயிருக்கு, வால் அம்சமும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா 3000 வருதுங்க. கோழிங்க எல்லாமே வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது. இந்த வாரம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கோழிங்க வந்து அதிகமாக வந்திருக்கு. அதே மாதிரி புறா வந்து பார்த்திங்கன்னா தெரியாத நண்பர்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெயில் காலம் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணு வலி, அதே மாதிரி தலை சுற்றி அதெல்லாம் வந்து நோய்கள் வந்து அதிகமாக வந்திருக்கும். ஸோ அந்த புறா எல்லாமே சந்தைக்கு வரும். நீங்கள் வந்து பார்த்து வாங்கணும். ஏன்னா அவங்க மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க கஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்து விற்றுருவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு டேலண்டாக இருந்தால் நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். இந்த வெடக்கோழியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2500 வருது. கோழி நல்லா இருக்குது. கோழியுமே சரிங்க, கல்ச்சலாக போதா எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்துக்கணும். இந்த குட்டி பேர் கேட்டேன், அவரே வந்து கொஞ்சம் திணற மாதிரி பதில் சொன்னார். கடைசியாக வந்து சித்து பப்பின்னாரு. இது என்ன குட்டின்னு கடைசி வரைக்கும் நமக்கும் தெரில. அதுக்கு நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம்ங்கிற மாதிரி நானும் எப்படி யோசிச்சு பார்த்தா என்ன குட்டின்ட்டு கடைசி வரைக்கும் இது என்ன குட்டின்ட்டு நம்மளுக்கு தெரில. ஆக மொத்தத்தில் நாய்க்குட்டின்னுங்கிறது நல்லா தெரிஞ்சது. சரி ஏதோ கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் அமங்கின மாதிரி இருக்குது, நம்மளாம் ஏதோ ஒரு பேர் ஒன்று வச்சுக்க வேண்டியது தான். ஏதாவது அவர் கேட்டால் சித்துனுங்கிறாரு, என்னென்னமோ பேர் சொல்கிறாரு. ஆனால் குட்டி நாய் அழகாக இருக்குது. நம்மளுக்கு அது அவ்வளோதான். ரேட் வந்து சீப்பாக சொல்கிறாரு, 3500 சொல்கிறாரு. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்க வேண்டியதாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த நாய் பேர் நம்மளுக்கு என்னன்னு தெரியாமல் போயிடுச்சிங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுங்கெல்லாம் வச்சு விற்றுட்டு இருக்காங்க. ஜோடி 1000, 1500 அந்த மாதிரிலாம் சொல்லி விற்கிறாங்க. இந்த சேவல் வந்து நல்லாயிருக்கு. 2500 மட்டுமே. வால் எல்லாமே நல்லாயிருக்கு, நிற்கிற ஸ்டைல் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு கோழி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிற்கிற ஸ்டைலு அது பார்க்குறத வச்சே நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம், அது டிசீஸ் இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு. இந்த வெடக்கோழியோட விலை வந்து 3000 நல்லாயிருக்கு. அதே மாதிரி கோழியை வந்து வாங்கும்போது பின்னாடி வால் பக்கத்தில் வந்து பாருங்கள், கொஞ்சம் தூக்கி பாருங்கள், கழிச்சலாக போகுதா எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி இந்த எக் பைண்டிங் சொல்லுவாங்க, அந்த முட்டை வந்து வைக்க முடியாமல் வர மாதிரி ஒரு இதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வாங்கணும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜோடி பட்டா ஜோடி வந்து 5000 சொல்கிறாங்க. சேவல் ஒன்று வெடை ஒன்று. ஸோ நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரேட் வந்து நம்ம குறைச்சி பார்த்து வாங்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இந்த வெயில் காலத்தில் வந்து நிறையா டிசீஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து வாங்க. இந்த தலை சுற்றி நோயினுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புறாவை பார்த்திங்கன்னா நிற்கும்போது அப்படியே ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு.
அவங்க கையில் வச்சுருந்து அப்படியே உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. உங்கள் கையில் கொடுக்கும்போது நீங்கள் அதை வந்து ஒரு தடவை ஆட்டி பாருங்கள். ஆட்டி பார்த்தீங்கன்னா தலை வந்து கொஞ்சம் ஆடிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆடிச்சுன்னா தலை சுற்றி நோய் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்த்து இந்த வெயில் டைமில் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கி போடுங்க. இந்த சேவல் பாருங்கள், சேவல் அப்புறம் இந்த வெடக்கோழி. சேவல் சூப்பராக இருக்குது, வால் வந்து அட்டகாசமாக இருக்குது. ஜோடியே வந்து 9000 ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஜோடி. ப்ரீடிங்க்கு வேணும்னா நம்ம அப்படியே வாங்கி போட்டுக்கலாம். பேராகவே இருக்குது, நல்லா இருக்குது. சேவலும் ரொம்ப நல்லா இருக்குது. ரேட்டு வேணுன்னா நீங்கள் குறைச்சி பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். சன்கண்ணூர் இவரும் வாரம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருக்கிறாரு. யாரோ கேட்பாங்களான்ட்டு. சந்தையில் போய் யார் கேட்க போகிறாங்க? எல்லாம் 17 ரூபா 20 ரூபா வாங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை செக் பண்ணி வாங்குறதுக்கே நம்ம ஆளுங்க வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் திணற பார்ப்பாங்க. அப்படி நாங்கள் போய் இங்கே சந்தையில் வந்து எங்கே போய் வியாபாரமாக போகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சோ லவ் பேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலண்ட் பர்ச்சேஸ் கிடையாது. ஹாலண்ட் பர்ச்சேஸ் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். பட் இது பாருங்கள், இந்த மச்சம் கழுத்தில் இருக்கிற மச்சம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து 10,000 ரூபா போயிட்டு இருந்தது. அதே வந்து ஹாலண்ட் பர்ச்சேஸ்னுங்கும்போது அந்த தலை வந்து பார்த்திங்கன்னா பொஃபூன் மாதிரி இருக்கும், ஒரு கேப் போட்ட மாதிரி கொண்ட மாதிரியே இருக்கும். அது வந்து ஹாலண்ட் பர்ச்சேஸு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இதுதான். இதெல்லாம் வந்து கிராஸ் ப்ரீட் தான். எல்லாமே வந்து அதில் கிராஸ் போடுறது தான். நம்ம ஆளுங்களாம் வந்து இதெல்லாம் கிராஸ் பண்ணி சைஸிங் மட்டும் பண்ணி விற்கிறாங்க. இது வந்து ஜோடி வந்து இப்போ 4000ன்னு சொல்லிகிட்ருக்காரு. மார்க்கெட் விலை வந்து இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ பேர்ட்ஸு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கும்போது 1க்கு 2 இடத்துல வந்து விசாரிச்சுட்டு வாங்குங்க. ஏன்னா ஒரு இடத்துல ரேட்டு கம்மியாக இருக்கும், ஒரு இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 4-5 இடத்துல விசாரிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இது பாருங்கள், ஃபேன்டைல், இந்தியன் ஃபேன்டைல் எல்லாமே வந்து பட்டா ஜாதை. இது எல்லாமே ஜோடி வந்து 1000 ரூபா சொல்கிறாங்க. பட் வால் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. அது நிற்கிற ஸ்டைலுமே வந்து நல்லாயிருக்கு. இது பாருங்கள், தவடால் புறா. அந்த கண் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆரஞ்சு கலராக சூப்பராக இருக்குது. ஜோடி வந்து 1000 ரூபா சொல்கிறாங்க. கைரா கலர் இருக்குது, சப்ஜா கலர் இருக்குது. புறா வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் எது வாங்கினாலும் சரிங்க, குவாலிட்டியாக இருக்கிறதா செக் பண்ணி வாங்க. அதே மாதிரி வாங்கிட்டு டேரெக்டாக உங்கள் கூண்டில் மட்டும் போய் போட்டுறாதீங்க. எப்படினாலுமே அது வந்து டிசீஸ் வந்து உங்களுக்கு வந்து அட்டாக் ஆகிரும் உங்கள் பேர்டுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்து டிவார்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் கூண்டில் சேர்த்துங்க. இது பாருங்கள், கிளிமூ குஞ்சுங்க. ஜோடி வந்து 1500 ரூபா சொல்கிறாரு. சின்ன சைஸாக தான் இருக்குது. ஜோடி 1500 ரூபா சொல்கிறாரு. அதெல்லாம் நல்லாயிருக்கு, எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. முயல் குட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரேட்டு கொஞ்சம் வந்து எச்சாக இருக்குது. ஃபஸ்ட்டில் 300 400 கிடச்சிட்டு இருந்து இப்போ வந்து 600, மினிமமே 600 போயிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மணிலால் வாத்து குஞ்சுங்க. ஜோடி வந்து 800 கொடுத்துறேன்னு சொல்கிறாரு. இதுக்கு பேரண்ட்டும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து குஞ்சுங்க, நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறக்கும். இது அடல்ட் எல்லாமே வந்து நல்லா பறக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு இது பாருங்கள், முயல் குட்டி எல்லாமே வந்து 600 எல்லாமே பியூர் ஒயிட்டில் தான் வச்சுருக்காங்க. ரெட் ஐ. சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 400 முயல் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லீவ் டைமுனாங்கனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட்டு வந்து எச்சாக தான் இருக்குது. இப்போ வந்து ஜோடியே வந்து 600 வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வியாபாரம் ஆகுதோ இல்லையோ ரேட் வந்து குறைக்க மாட்டேங்கிறாங்க. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 600 நிற்கிறாங்க. குட்டி பெருசு எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம பேசி வாங்கிக்கலாம். இவர் புதுசாக எடுத்துகிட்டு வந்து சந்தையில் விற்கிறாரு. ஜோடி வந்து 2500 பட் மார்க்கெட் நிலவரம் தெரியாமல் வந்து இவங்க வந்து விற்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் என்ன நிலவரம் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவங்க ரேட் சொன்னால் அவங்களுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லைனா அவங்க பக்கமே யாருமே போகவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி காக்டெயிலாம் பார்த்திங்கன்னா 1500 நம்ம கொடுத்துட்ருக்கோம். பட் இவங்க வந்து ஒரு ஜோடியாக 2500 சொல்கிறாங்க. அதுவும் ஃபான் கலரு. லூட்டினோ இருந்தால் கூட பரவாயில்ல. சரி, நம்ம அவங்கள வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட பொருள் அவங்க வந்து ஜாஸ்தியாக கூட வாங்கியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கணும். ஒரு இடத்துல 2 இடத்துல விசாரிச்சுட்டு உங்களுக்கு எங்கே கம்மியாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே காக்டெயில். ஒன்று வந்து கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கு, 2 வந்து மேலு. இந்த கிரே கலர் 2 மேலுங்க. இவர் வந்து எப்பயும் போல் வந்து பேர்ட்ஸுக்கு தேவையான அசரிஸு, ப்ரீடிங் பாக்ஸு, கேஜு
எல்லாமே வந்து ஒரு மினி கடையே எடுத்துகிட்டு வந்து வண்டியிலே எடுத்துகிட்டு வந்து எல்லாம் விற்கிறாரு. இவர் வாரம் கடை போடுறாரு. பேர்ட்ஸுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. கேஜிக்குள்ளாரே போட்டு எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவார். பாருங்கள், மீதி எல்லாம் பேர் வந்து எல்லாம் லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து செலக்டிவாக எடுத்துகிட்டு வருவார். ஆஃப்ரிக்கன் எல்லாமே சும்மா எல்லாத்துலேயும் ஒரு ஜோடி மட்டும் எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறாரு. பேர்ட்ஸுக்கு தேவையான அசரிஸ் எல்லாமே வந்து இவர்கிட்டயே கிடைக்குது. ஸோ நம்ம எங்கேயும் போய் அலைய தேவையில்ல. சந்தைக்கு வந்தால் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கேயே கொஞ்சம் எதை வாங்கினீங்க அப்படின்னா இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். குட்டி பாப்பா பாருங்கள், அழகாக வந்து க்யூட்டாக வந்து ஃபிஷ் வாங்குகிறாங்க. பேக்கெட் 100 ரூபான்னு சொல்லி இந்த தம்பியும் புதுசாக போட்டிருக்கிறாரு. லீவ் டைம்னாங்கனால வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக வரும்ட்டு எல்லாம் இப்போ வந்து புதுசாக வந்து ஃபிஷ் கடைலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. போடுறது தப்பு கிடையாது, ரேட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து கொடுக்கணும். இவரும் வந்து இன்னொருத்தர் புதுசாக கடை போட்டிருக்கிறாரு. பட் இவர் போட்டிருக்கிற ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடையில் விற்கிறதோட ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. சந்தனங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க. சந்தனங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மலிவு விலையில் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கிறது தான் சந்தை. இப்போது ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு கடையில் வந்து 150 ரூபா ஒரு பீட்டா ஃபைட்ரு வருதுன்னா அவங்க வாடகை கொடுத்து எல்லாம் வச்சுருக்கனால அந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இங்கே சந்தையிலங்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய வாடகைலாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் தான் போடுறீங்க, அதுக்கு வந்து ஒரு 100 ரூபா நீங்கள் அந்த மாதிரி தான் வாடகை கட்டுவீங்க. பட் அதே ரேட்டே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருமே கஸ்டமர்ஸே வரவே மாட்டாங்க. இவங்க வந்து அதே விலையே சொல்லி போட்டிருக்காங்க. வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜதையோ 5 பேர் வச்சுருக்காங்க. 350 ரூபான்னு பேர் போட்டிருக்காங்க. இந்த பீட்டெல்லாம் பாருங்கள் 150 ரூபான்னு போட்டிருக்காங்க. இப்போ சந்தையில் விற்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 100 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி போட்டோம்னா தான் கஸ்டமர்ஸுக்கும் கொஞ்சம் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். கடை ரேட்டோட கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு. இவங்க அதே ரேட்டே போட்டு விற்கிறதுக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது. அது வந்து அந்த நண்பர்களுக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து அது சொல்லக்கூடாது. நம்ம சேனலில் வந்து நம்ம என்ன நிலவரமோ அதை மட்டும் தான் நம்ம சேனலில் வந்து நம்ம சொல்ல முடியும். அது அவங்களவங்க விருப்பம். அது அவங்க எவ்வளோ வேணாலும் ரேட்டு வந்து விற்பாங்க, அது அவங்களோட விருப்பம். நம்ம அதை சொல்ல முடியாது. அண்ணன் பார்த்திங்கன்னா வால் சேவல் எல்லாமே வந்து வச்சுருக்காரு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 3-4 வால் சேவல் வச்சுருக்கிறாரு, எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து 350 ரூபா வருது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா செமி அடல்ட்டு, எல்லாமே வந்து செமி அடல்ட்டு. 2-3 மட்டும் தான் அடல்ட் இருக்குது, கொஞ்சம் ஸ்பேங்கிளும் கலந்துருக்கு. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நார்மல் 350 ரூபாய்க்கு ஏற்றுற ஒர்த்து தான் அது வந்துட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கோழி படங்கு வந்திருக்கு. கோழி படங்கு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சேவல். ஜோடி வந்து 1500 தான் சொன்னார். பட் என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா அது மூக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிராஸாக இருக்குது சேவலோடது. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசு, ஒரு 7 to 8 மாதம் தான் இருக்கும் போல் இருக்குது. ஆனால் சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வயசான சேவல், ப்ரீடிங் சேவல் தான், நல்லா சூப்பராக இருக்குது. ப்ரீடிங்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். பட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு மிஸ்டேக்குன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மூக்கு மட்டும் கொஞ்சம் வந்து கிராஸாக இருக்குது. அது ஒன்று மட்டும் தான் அதில் வந்து ஃபால்ட்டு. பார்க்க தெரியாதவங்க அதை அப்படியே கொஞ்சம் வாங்கிடுவாங்க. பட் நம்ம புறாவெல்லாம் பார்க்கும்போது பார்த்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லானது தான் நம்ம சொல்லுவோம். தயவுசெய்து யாரை நம்பியும் வந்து ஸ்கேனரை போட்டு அமௌண்ட்டு போட்டுறாதீங்க. நிறைய வந்து மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கி நீங்கள் எதுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.